அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான சகோதரர்களே, நேற்றைய தினம் முன்பு வரை நான் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தில் அங்கம் வகித்து வந்தேன். நேற்றைய தினம் என்னுடைய ஃபேஸ்புக்கில் ஜமாத்திலிருந்து நான் விலகுவதாக தெரிவித்தேன். அதற்குரிய காரணம் என்ன என்பதையும் நான் தெரிவித்தேன். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தில் நாம் இருந்த நேரத்தில் ஹதீஸ்கள் குர்ஆனுக்கு முரண்படுமா என்ற தலைப்பில் ஒரு புத்தகத்தை நான் எழுதினேன். அந்த புத்தகத்தில் அறிவிப்பாளர் தொடர் சரியாக உள்ள பல ஹதீஸ்கள் குர்ஆனுக்கு மாற்றமாக இருக்கிறது. எனவே அந்த ஹதீஸ்களை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. குறிப்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்களுக்கு சிஹ்ர் செய்யப்பட்டதாக வரக்கூடிய ஹதீஸ் அறிவிப்பாளர் தொடர் சரியாக இருந்தாலும் குர்ஆனுக்கு மாற்றமாக இருக்கிற காரணத்தால் அதை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்ற மாதிரியான கருத்துக்களை அந்த புத்தகத்தில் தெரிவித்தோம். இன்னும் இது பற்றி வீடியோக்களிலும் பயான்களிலும் பல கேள்விபதி நிகழ்ச்சிகளிலும் நாம் பேசணும். அந்த நேரத்தில் அந்த கருத்து நமக்கு சரியாக தெரிந்தது. இதுதான் குர்ஆன் ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கிறது. சகோதரர் பிஜே அவர்கள்தான் இந்த கருத்தை முதலில் முன்வைத்தார். அவர் சொன்ன கருத்து நமக்கு சரியாக தெரிந்தது. நாம் தக்லீது செய்யவில்லை, அவரை முழுமையாக நம்பவில்லை. இன்றைக்கு நீங்களெல்லாம் அந்த கருத்தை எப்படி அவர் சொல்வது சரியாகத்தான் தெரிகிறது, குர்ஆன் ஹதீஸில் உள்ளதை சொல்கிறார் என்று நீங்கள் நம்புகிறீர்களோ அந்த அடிப்படையில் தான் அன்றைக்கும் நாம் நம்பினோம், தக்லீது செய்யவில்லை. பிறகு நம்ம மறு ஆய்வு செய்யக்கூடிய நேரத்தில் அந்த கருத்துக்கள் எல்லாம் தவறு என்று நமக்கு தெரிகிறது, பாரதூரமாக தெரிகிறது. எனவே நம்ம அதை கருத்துக்களை அவர்களுக்கு தெரிவிக்கிறது, அவங்களோட நம்ம கருத்து பரிமாற்றங்களை செய்கிறது, அவங்கள நம்முடைய கருத்துக்கு அழைத்து வரக்கூடிய முயற்சிகளை செய்வது, இந்த மாதிரியான எல்லா முயற்சிகளும் செய்து அது எதுவும் பயனளிக்கவில்லை. இன்னும் நாமளும் அதில் தொடர்ந்து இருப்பது சரியில்லை என்பது நமக்கு உறுதியானவுடன் நம்ம அதிலிருந்து வெளியேறுவதாக தெரிவித்திருக்கிறோம். இந்த அறிவிப்பை நான் வெளியிட்டவுடன் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. அந்த நீண்ட அறிவிப்பில் முதலாவதாக என் மீது நிறைய பொய்யான குற்றச்சாட்டுகள், பொருளாதார விஷயத்தில் இவர் இப்படி இருந்தார் அப்படி இருந்தார் என்று பல வகையான விஷயங்கள் பேசப்படுகிறது. அதனுடைய இறுதியில் மார்க்க விஷயத்தில் இவர் இப்படி இருந்தார் அப்படி இருந்தார் என்று பல விஷயங்கள் பேசப்படுகிறது. இப்போ என் மீது இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டு விட்ட காரணத்தால் அதற்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை எனக்கு ஏற்பட்டிருக்கிறது, அதற்கு பதில் சொல்ல வேண்டிய நெருக்கடி எனக்கு ஏற்பட்டிருக்கிறது. அதற்காக இந்த விளக்கத்தை உங்களுக்கு மத்தியில் நான் பகிர்ந்து கொள்கிறேன். அன்பான சகோதரர்களே, முதல்ல இந்த மாதிரி என்னுடைய அறிவிப்பை பார்க்கக்கூடிய நேரத்தில் பல சகோதரர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இவ்வளவு காலம் பேசிவிட்டு புத்தகத்தில் எல்லாம் எழுதிவிட்டு இப்படியா ஒரு மனுஷன் திடீர்னு இப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு வருவான், திடீர்னு அதெல்லாம் வழிகேடு தப்பு அப்படின்ட்டு பேசுவான், அப்போ இது என்ன நிலைப்பாடு என்று பல பேர் அதிர்ச்சி அடையக்கூடிய வகையில் தான் இந்த பிரச்சனையை பல பேர் பார்க்குறாங்க. ஆனால் உண்மையிலே சகோதரர்களே, இது நான் நேற்று எடுத்த முடிவு இல்லை. நேற்று அந்த முடிவை அறிவிச்சிருக்கேனே தவிர ஹதீஸ்கள் குர்ஆனுக்கு நம்ம முரண்படுவதாக நம்ம சொன்ன ஹதீஸ்கள் முரண்பாடாக தெரியலை, சிஹ்ருடைய ஹதீஸ்கள்லாம் சரியானதான், குர்ஆனுக்கு மோதலை அப்படிங்கிற அந்த சிந்தனை என்னமோ நேற்று வந்த சிந்தனை அல்ல, நம் மக்களுக்கு பகிரங்கமாக அறிவித்தது தான் நேற்று. ஆனால் இந்த பிரச்சனை கிட்டத்தட்ட எவ்வளவு காலம் நடக்குதுன்னா, உங்களுக்கு அந்த பிரச்சனை எப்போ ஆரம்பிச்சிச்சுங்கிறத ரஹ்மத்துல்லா பேசும்போது உங்களுக்கு சொல்வார். நவம்பர் மாதம் 2013 வருஷம் அப்படின்னா நீங்கள் கிட்ட பார்த்து அப்போ தான் இந்த பிரச்சனை ஆரம்பிக்குது. அப்படின்னா இது வரைக்கும் பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆச்சு. அந்த பிரச்சனை எப்படி ஆரம்பிக்குது என்னங்கிறத நான் விவரத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா நான் தெரிவித்த அறிவிக்கையில் எந்த விவரத்தையும் நான் தெரிவிக்கலை. வெறுமனே இந்த கருத்து எனக்கு பிடிக்கலை, இனிமேல் இந்த கருத்தை நான் பேச மாட்டேன், நான் எழுதுனது தப்பு, அதுலேருந்து நான் மீண்டுக்கிறேன் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை தான் வெளியிட்டோம். தனிநபர் தாக்குதல்களோ அது எதுவுமே இல்லை. இன்னும் நான் என்னென்ன அந்த அடிப்படையில் எல்லாம் முயற்சி செய்தேன் அப்படிங்கிற அந்த விளக்கத்தையும் நான் சொல்லலை. அதெல்லாம் மூட விட்டனால இன்றைக்கு நிறைய பிரச்சனைகள் வருகின்ற காரணத்தால் அதை பற்றி நான் விளக்குறேன். முதலாவது என்னன்னு சொன்னால், எனக்கு முரண்பாடாக தெரிந்த பல ஹதீஸுகள், பல வசனங்கள், இந்த ஹதீஸுக்கு இந்த வசனம் முரணாக இருக்குது என்று முன்பு நான் அறிந்த செய்திகள் முரண் இல்லாமல் எனக்கு புலப்படுகிறது. முரண் இல்லாமல் இதை புரிந்து கொள்ள முடியும் என்ற உண்மை என் மனசில் ஏற்படுகிறது.
இது ஒரு இடத்துல ஏற்பட்டால் பரவாயில்ல, இந்த மாதிரி 2-3 இடங்களில் இந்த ஆய்வு செய்யக்கூடிய நேரத்தில் ஏற்பட்டவுடன் அப்போது மனசில் அது பதிகிறது. இது சம்மந்தம். அப்போ தௌஹீத் ஜமாத்தில் இது நாள் வரைக்கும் நம்ம இப்படி சொல்லிட்டோம், ஒரு ஹதீஸு முரண்படுற மாதிரி முரண்பட்டுச்சு, அதனால் அதை நம்ம மறுக்கணும்னு சொன்னோம். ஆனால் இப்போ முரண்படலை, என்னச்சு விளக்கம் கொடுக்க முடியும்? அப்போ குரானு சுன்னா இந்த ரெண்டையும் நம்ம ஏற்றுருக்குறோம். முரண்பாடு இல்லை நமக்கு தெரியும் போது மறுத்தோம்னா அது ஒரு சரியான வழி இல்லை, அது யாருடைய கொள்கையும் இல்லை, தௌஹீத் ஜமாத்துடைய கொள்கையும் அல்ல. அப்போ எனக்கு முரண்பாடு இல்லைன்னு தெரியும் போது இந்த கருத்தை நான் நிர்வாக குழுவில் வச்சு பேசணும் அப்படிங்கிறத இது சம்மந்தமாக பிஜே கிட்ட மற்றவங்ககிட்ட ஆலோசிக்கணும்னு சொல்லி எம்ஐ சுலைமான் அவங்க இடத்துல இதெல்லாம் பேசணுஞ்சி அப்படின்னு சொன்னோம். அப்போ ஒரு நிர்வாக குழு கூட்டப்படுது. இதுக்காண்டி கூட்டப்படலை, நான் இப்படி சொன்னேங்கிறதுக்காக கூட்டப்படலை, அது வேறு பல விஷயங்களை எல்லாம் பேசுவதற்காக கூட்டப்படுகிறது. கூட்டப்பட்டு எல்லா விஷயத்தையும் பேசி முடித்து அந்த நிர்வாக குழு முடியும் இல்லையா, அந்த கடைசி நேரத்தில் வேறொரு பிரச்சனை கொண்டு வரப்படுது. ஒரு சகோதரர் ஒரு மார்க்க விஷயத்தை இப்படி ஃபத்வா கொடுத்துட்டாரு, அதை பற்றி நான் இல்லை வேறொரு சகோதரர், அதை பற்றி என்னன்னு சொல்லி இப்போ சர்ச்சை நடந்துகிட்டு இருக்கும்போது அந்த நேரத்தில் நான் இந்த பிரச்சனையை நான் கொண்டு வர்றேன். மசூராவில் நான் தான் கிளப்புறேன், இந்த மாதிரி சிகிறு செய்யப்பட்டதாக ஹதீஸ் இருக்குது ரசூல் ஸல்லல்லாஹு அவங்களுக்கு, இதை நம்புகிறவங்கள நம்ம முஷ்ரிக்குங்கிறோம், ஹதீஸில் உள்ளதை நம்புகிறவங்கள நம்ம முஷ்ரிக்குன்னு சொல்லலாமா? அந்த நேரத்தில் என்னுடைய விளக்கங்கள் எல்லாத்தையும் நான் முழுமையாக சொல்லலை. ஆரம்பத்தில் சொன்னது அந்த ஹதீஸு, இப்படி ஹதீஸில் உள்ளதை நம்புகிறவங்கள நம்ம முஷ்ரிக்குன்னு சொல்லலாமா அப்படிங்கிற அந்த பிரச்சனை வருது. அப்போ சகோதரர் பிஜே என்ன செய்கிறாரு, ஹதீஸில் உள்ளது அதுதான் நம்ம தப்பான ஹதீஸுன்னு சொல்கிறோம், மற்றவங்க அது சரியான ஹதீஸுன்னு நினைக்கிறாங்க, அது அவங்க அப்படி நினச்சாலும் ஹதீஸில் உள்ளதை நம்புனா அது முஷ்ரிக்கு தான், அவங்க முஷ்ரிக்கு தான் அப்படின்னு அவர் சொன்னார். நான் சொன்னேன் இல்லை, அப்படி நம்ம சொல்லக்கூடாது, புரிந்து கொள்வதில். ஏன்னா எனக்கு விளங்குது, அந்த இதை நான் உணர்ந்துட்டேன், இந்த ஹதீஸு குரானுக்கு முரணா இருந்துச்சு, இப்போ முரணா இல்லை அப்படிங்கிற உணரும்போது ஹதீஸில் உள்ளதை நம்புகிறவங்கள நம்ம முஷ்ரிக்குன்னு சொல்லக்கூடாது. முதல் ஷிர்க், ஏன்னா அது பெரிய ஒரு விஷயமாக தெரியுது, பிரச்சனையாக தெரியுது, அதை நம்ம சொல்கிறோம். அப்போ முஷ்ரிக்குன்னு சொல்லலாமா சொல்லக்கூடாதா அப்படின்னு சொல்லி அந்த இது ரொம்ப ஆக்ரோஷமாக போய் அவரும் டென்ஷனாக கோவப்பட, நானும் கோவப்பட, வார்த்தையில் உதிக்கலை, ஒரு பரபரப்பாக அந்த கலந்துரையாடல் வாக்குவாதம் நடந்துச்சு. அது ஒரு வித்தியாசமாகவே நடந்துச்சுன்னு வைங்களேன். ஏன்னா நான் மட்டும் இந்த கருத்தை சொல்கிறேன், சில பேர் அமைதியாக இருக்காங்க, சில மௌலவிமார்கள் அமைதியாக இருக்காங்க, என்ன நடக்குது பார்ப்போம்னு சொல்லி அமைதியாக இருக்கிறாங்க. மௌலவி இல்லாத சில பேரும் சில மௌலவிகளும் என்ன செய்கிறாங்கன்னா எனக்கு எதிராக எல்லா பேரும் பேசுகிறாங்க, எனக்கு கருத்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ நான் ஒரு ஆள் இருந்து இப்படி பல பேர் எல்லாம் சொல்லக்கூடிய நேரத்தில் அது ஒரு வித்தியாசமான ஒரு முறையில் அது போகுது. இப்போ இந்த நேரத்தில் கடைசி வரைக்கும் நான் ஏதோ உறுதியாக இருந்துட்டேன், ஹதீஸில் உள்ள நம்புகிறவங்களும் முஷ்ரிக்குன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு உறுதியாக இருந்துட்டேன். அப்போ என்ன செஞ்சாங்கன்னா மறுநாள் மசூரா முடிஞ்சு போகக்கூடிய நேரத்தில், ஆனால் எனக்கு என்னடா இப்படி கோதாரமாக பேசிட்டோமேன்னு கவலை, அதுக்கு நான் தனிப்பட்ட முறையில் சையத் இப்ராஹிம்கிட்டையும் ஃபோன் பண்ணி மன்னிப்பு கேட்டேன், எம்ஐ சுலைமான் அவங்ககிட்டையும் ஃபோன் பண்ணி மன்னிப்பு கேட்டேன். ஏன்னா அதுக்கப்புறம் மறுநாள் அப்போ அந்த நிர்வாக குழு முடிஞ்சு மறுநாள் எல்லாரும் அவங்கவுங்க ஊருக்கு போன பிறகு சகோதரர் பிஜே அவங்ககிட்ட இருந்து ஒரு மெயில் எனக்கு வருது, இந்த மாதிரி நீங்கள் ஒரு கருத்தை வச்சுருக்கிறீங்க, நீங்கள் சொல்கிறது ஒன்று எங்களுக்கு வழிகேடாக தெரியணும் அல்லது உங்களுக்கு வழிகேடாக தெரியணும், அது வரைக்கும் இந்த ஜமாத்தில் நீங்கள் கொள்கை பிரச்சாரராக இருக்க வேண்டாம், எந்த தாவா பணியும் செய்ய வேண்டாம் அப்படின்ட்டு ஒரு நடவடிக்கை மெயில் எனக்கு அனுப்பப்படுகிறது. நான் அதை பார்த்தேன், பார்த்துட்டு என்ன செஞ்சேன், சரி நம்ம பேச்சில் தான் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்திருக்கும், ஏன்னா காரசாரமாக எல்லாரும் பேசும்போது வார்த்தைகள் முன்ன பின்ன வரும், சரி நம்ம எழுத்தில் எழுதி அனுப்புவோம் அப்படிங்கிறத மறுபடியும் நான் என்ன செஞ்சேன், அந்த நடவடிக்கை அவங்க அப்படி எழுதி அனுப்புனாலும் மறுபடியும் என்ன செய்கிறேன், அந்த விஷயங்களை எல்லாம் எழுத்தில் எழுதி அந்த சகோதரர் பிஜே அவங்களுக்கு மெயில் பண்ணுறேன், பொறுமையாக எனக்கு இதுக்கு பதில் சொல்லுங்கள் அப்படின்னு அனுப்புனேன். பிரச்சாரராக நீங்கள் இருக்க வேண்டாம் அப்படின்னு வந்த நடவடிக்கை இப்போ இன்னும் விஸ்வரூபம் எடுத்துச்சு, மேலாண்மைக்குள்ளே நீங்கள் இருக்காதீங்க, ராஜினாமா பண்ணிடுங்க அப்படின்ட்டு சொன்னாங்க. மேலாண்மை குழு பொறுப்பு தானே, அது போகிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நானும் என்ன செஞ்சேன், அவங்க கேட்ட உடனேயே நான் மேலாண்மை குழுந்து விலகி கொள்கிறேன், ராஜினாமா கடிதம் அவர்களுக்கு கொடுத்து விட்டேன். இப்போ இந்த இது பிரச்சனை வந்ததுலேருந்து என்னை எந்த ஜும்மாக்களும் ஜும்மாவுக்கு யூஸ் பண்ணலை, பொதுக்கூட்டங்கள் அதுக்கும் பயன்படுத்தலை. அப்போ ஜும்மாக்கள்லாம் நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் மதுரையில் தான், அங்கே தான் போவேன் நான்.
மதரசா வெள்ளிக்கிழமை லீவுங்கிறனால மதுரையில் ஃபேமிலி இருந்துச்சு, அங்கே வருவேன். அப்போ ஒவ்வொரு ஜும்மாவிலையும் நான் ஜும்மாவில் கலந்து கொள்ளாமல் கீழே மக்களாக உட்காந்து வந்து பயான் கேட்க வேண்டிய ஒரு நிலை இருந்துச்சு. அது கேட்குறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது பல தௌஹி ஜமாத்தில் இருக்கும்போது ஒவ்வொரு சகோதரர்கள் வந்து என்னஜி நீங்கள் ஏன் பயான் பண்ணலை, ஏன் பயான் போகலை, இப்படி சொல்ல நம்ம அதை ஏதாவது ஒரு காரணங்கள் சொல்ல வேண்டியதாக வந்துருச்சு. ஏன் நடவடிக்கை எடுத்திருக்காங்க அதனால் போகல அப்படின்னு நான் ஓப்பனாக சொல்ல முடியலை. அப்போ இந்த மாதிரி இது வந்து மனசுக்கு ரொம்ப ஒரு வருத்தமாகவும் ஒரு பெரிய கவலையாகவும் அந்த மாதிரி இருந்துச்சு. அப்போ நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் மறுபடியும் சகோதரர் பிஜே உங்களுக்கு ஒரு மெயில் போடுறேன். எந்த மாதிரி மெயில் போடுறேன், எனக்கு இந்த ஹதீஸ்கள் குரானுக்கு முரண்படுற விஷயத்தில் எனக்கு சந்தேகம் இருக்குது. சிஹருடைய ஹதீஸு குரானுக்கு முரண்படுது நம்ம சொல்கிறோம், அது முரண்படாமல் விளங்கலான்னு நான் நினைக்கிறேன். அதனால் எனக்கு இதுக்கு விளக்கம் கொடுங்க. இப்போ நான் கேட்குறேன், விளக்கம் கொடுங்க. இந்த ஹதீஸு முரண்படாமல் விளங்கலான்னு நான் சொல்கிறேன், நீங்கள் முரண்படுதுங்கிறீங்க. என் விளக்கம் வந்து தப்பா, அது என்னன்னு சொல்லி எனக்கு நீங்கள் விளக்கம் கொடுங்க, நான் உங்கள்கிட்ட விளக்க ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி நான் மெயில் போடுறேன். அப்படி போட்டோன்னு என்ன செய்கிறாங்கன்னா தலைமையிலேருந்து எனக்கு ரிப்ளை வருது, நீங்கள் வந்து இத்தனாம் தேதி வாங்க அப்படிங்கிறாங்க. நான் திருநெல்வேலியிலேருந்து தலைமைக்கு போகிறேன், விளக்கம் கொடுக்கறதுக்காக போகிறேன். அப்படி போன நேரத்தில் பார்த்தீங்கன்னா சகோதரர் பிஜே அவங்க வரலை. அப்போ யார் இருக்காருன்னா எம்ஏ சுலைமான், கோவை ரஹமத்துல்லா, சையது இப்ராஹிம், கலீல் ரசூலு, இவங்க தான் வந்திருந்தாங்க. நான் சகோதரர் பிஜே வருவாங்க, அவங்களுடைய விளக்கத்தை நம்ம கேட்கலாம். ஏன்னா மற்றவங்க விளக்குறத விட அவங்களுடைய விளக்கத்தில் கொஞ்சம் தெளிவு அதிகமாக இருக்கும், இன்னும் நல்ல புரிகிற மாதிரி விளக்குவாங்க. அந்த அடிப்படையில் அவர்கள் வருவார்கள் எதிர்பார்த்து போனோம். நமக்கு ஏமாற்றம் கிடைத்தது. சரி, அவர்கள் இல்லாட்டினாலும் மற்றவங்க கூட நம்ம பேசுவோம் அப்படிங்கிற அடிப்படையில் வந்தவர்களிடத்தில் நான் என்னுடைய கருத்தை எடுத்து வச்சேன். இந்த ஹதீஸை இப்படி குரானுக்கு முரண் இல்லாமல் நான் விளங்கலாம் அப்படின்னு எடுத்து வச்சேன். அப்போ எடுத்து வைக்கக்கூடிய நேரத்தில் எம்ஐ சுலைமான் அவர்கள் அதுக்கு ஒரு பதில் சொன்னாங்க. அந்த பதிலுக்கு நான் மறுபடியும் பதில் சொல்ல, இப்படி அங்கேயும் வந்து வாதங்கள் பிரதிவாதங்கள் இப்படி போகக்கூடிய நேரத்தில் ரஹமத்துல்லா அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்போ ஒன்று செய்வோம், நீங்கள் வந்து மெயிலில் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்குதோ அதெல்லாம் நீங்கள் மறுபடியும் மெயிலில் எழுதி அனுப்புங்க அப்படிங்கிறார். ஏற்கனவே மெயிலில் எழுதி அனுப்பி தான் இந்த அளவுக்கு பிரச்சனையாச்சு. இப்போ மறுபடியும் நான் மெயிலுக்கு போகிறதுங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை என்பது நீங்கள் கவனிக்க வேண்டும். இன்னொன்று, நேரடியாக வந்து நம்ம வாத பிரதிவாதங்கள் இப்படி போகக்கூடிய நேரத்திலேயே நமக்கு வந்து விளக்கம் சொல்லப்படலை, அது உடனே நிப்பாட்டப்பட்டு மெயிலுக்கு போகணுன்னு சொன்னால் அது எப்படி? மெயிலில் போய் நமக்கு விளக்கம் கிடைக்காதுன்னு சொன்னாலும் நேரடியாக உட்காந்து பேசணும். நேரடியாக உட்காந்து பேசி இந்த மாதிரியான வாத பிரதிவாதங்கள் போகும்போது மெயிலுக்கு போனால் மெயிலில் எப்படி பேச முடியும்? மெயிலில் வந்து எவ்வளோ விஷயங்களை நம்ம பரிமாறிக்கொள்ள முடியும்? அப்போ இது வந்து என்னடா செய்கிறதுன்னு எனக்கு இந்த மாதிரி அவர் சொன்னோன்னு என்ன செய்கிறது நமக்கு தெரியலை. அப்போ மன வருத்தத்தோடு தான், என்ன நம்ம போன விளக்கம் நமக்கு கிடைக்கல, முழுமையாக நமக்கு தெளிவு கிடைக்கல, மறுபடி மெயிலுக்கு போங்க, மெயிலிருந்து நீங்கள் அனுப்புங்க அப்படிங்கிறாங்களே அப்படிங்கிற அந்த வருத்தத்தோடு தான் நான் சென்னையிலேருந்து அங்கே திரும்பி நான் மதரசாவுக்கு போகலை, மதுரைக்கு போயிட்டேன். அப்போவே நம்ம ஜமாத்தை விட்டு நின்றுவோம், ஏன்னா நம்ம வந்து நடவடிக்கை எடுக்கிறாங்க, ஆனால் நடவடிக்கை எடுத்த பிறகு விளக்கம் கொடுங்கன்னு கேட்டால் அந்த விளக்கம் நமக்கு தரப்படலை. மெயில் என்று நம்மளை திசை திருப்புறாங்க, மெயிலுக்கே அனுப்புகிறாங்க. மெயிலில் ஒவ்வொன்று வார்த்தை எழுதும்போது தொடர்ந்து நடவடிக்கைகளும் மென்மேலும் கோபங்களும் மென்மேலும் பிரச்சனைகளும் தான் அதிகமாகிறது. அப்போ இது வந்து சரிப்பட்டு வராது, நம்ம பேசாமல் ஜமாத்தை விட்டு விலகிட்டு, அப்போயே நான் முடிவெடுத்தேன், ஜமாத்தை விட்டு விலகிட்டு நம்ம கருத்தை நம்ம சொல்லுவோம் அப்படின்ட்டு சொல்லி நான் மதரசாவுக்கு போகலை. அப்போ வந்து அங்கே மாசாலேருந்து ஃபோன் வருது, லுஹாலிம் சார் ஃபோன் பண்ணுறாங்க, மற்றவங்களாம் ஃபோன் பண்ணுறாங்க, என்ன மாசாவுக்கு ஏன் வரலை அப்படின்னு ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ நான் சொல்கிறேன், இல்லை ஜி, எனக்கு வந்து மன சங்கடமாக இருக்குது, நான் வரலை, மாசாவுக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ லுஹாலிம் சார் என்ன அவங்களாம் வந்து ரொம்ப வருத்தப்பட்டு என்ன இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி அவங்களும் சரி என்னமோ நடக்குதுன்னு சொல்லி இருந்துட்டாங்க. பேசி பார்த்தாங்க, கடைசியில் நான் வரமாட்டேன்னு சொல்லி இருந்துட்டேன். ஆனால் என்னால் ஒரு நாள் இருக்க முடியலை, ஜமாத்தை விட்டு வெளியே போய் நம்ம அறிவிக்கவும் முடியல. ஆனால் ஒரு நாள் என்னுடைய வீட்டில் வந்து நான் அந்த மாதிரி இருக்க முடியலை, ஜமாத்தை விட்டு இப்படி போகிறது அப்படின்னு சொல்லி ரொம்ப மனசு சங்கடப்பட்டு அழுது வேதனைப்பட்டு கடைசியில் என்ன செய்கிறேன், மறுநாள் நானாக போயிட்டேன் மதரசாவுக்கு. அவங்களுக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு, என்ன வந்துட்டார் அப்படின்னு சொல்லி.
அப்போ இது எதுக்கு நான் சொல்லி காட்டேன்னு சொன்னால், ஏற்கனவே அந்த முடிவை நோக்கி நான் தள்ளப்பட்டு ஆனால் ஜமாத்தை விட்டு போயிடக்கூடாது, இங்கேருந்து நம்ம என்ன வேணால் செய்வோம், நடவடிக்கை தானே எடுத்துருக்குறாங்க, இப்போ நம்ம வேறு கட்ட முயற்சிகள் நம்ம செய்வோம் அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்து என்னுடைய முயற்சிகளை நான் வேறு மாதிரி மாற்றுறேன். தெளிவாக நான் ஓப்பனாக தான் சொன்னேன், சிஹருடைய ஹதீஸில் எனக்கு மாற்று கருத்து இருக்குது, அதை நினச்சி விளக்கம் தர முடியும், விளக்கம் கொடுங்கன்னு சொன்னேன். ஆனால் விளக்கம் கிடைக்கல, அது நேரடியாக விளக்கம் கிடைக்க முடியலைங்கிறப்ப இப்போ நம்ம அடுத்து வேறு வகையில் நம்ம எப்படி செய்கிறது, ஜமாத்தை விட்டு போகவும் மனசு வரமாட்டேங்குது. ஏன்னா அந்த ஜமாத்தில் நம்ம இருந்தோம், இங்கே தான் நம்ம வளர்ந்தோம், நம்ம எதிர்காலம் எல்லாமே தௌஹீத் ஜமாத் தான். தௌஹீத் ஜமாத் வேறு யாரும் நம்ம பழகுனது இல்லை. இங்கே உள்ள முகங்கள், அது மாதிரி இங்கே உள்ள நபி வழிகளை போதிக்கணும், குர்ஆன் சுன்னாவை நம்ம சொல்லணும் அப்படிங்கிற அந்த எண்ணம், அதில் இவர்கள் காட்டக்கூடிய வேகம், ஆர்வம், இதெல்லாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் இதை விட்டுட்டு போகிறதுக்கு நமக்கு மனசு வரலை. அப்போ அந்த நேரத்திலேயே நான் அவங்களோட மதசால் அப்படி சொன்னால் கூட மறுபடியும் என்ன செய்கிறேன், மதசாவுக்கு நான் போயிட்டு என்னால் இருக்க முடியலை ஜி அப்படின்னு நான் சொல்லிட்டேன், நான் வந்துட்டேன் ஜி அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ வந்த பிறகு என்ன ஆகுதுன்னு சொன்னால், அந்த நடவடிக்கை அப்படியே தான் இருக்குது, சும்மா எதுக்கும் போகாமல் அப்படியே இருக்குது. எனக்கு விளக்கமும் தேவைப்படுது, விளக்கமும் ஒழுங்காக கிடைக்க மாட்டேங்குது, நடவடிக்கையும் எடுக்கப்படுறாங்க. ஜும்மாவுக்கு அவங்க போடாமல் இருக்கிறனாலையும் நான் ரொம்ப மனவேதனைப்பட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன். அப்போ இந்த நேரத்தில் நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால், நம்ம தான் நம்முடைய சந்தேகங்களை கேட்குற கோணத்தையும் தோரணையும் நம்ம மாற்றுவோமே, வேறு மாதிரி மாற்றினா இந்த நடவடிக்கை குறையும், ஜும்மாவுக்கு நம்மளை போடுவாங்க அப்படிங்கிற அடிப்படையில் நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால், மறுபடியும் நான் மெயில் அனுப்புகிறேன். அன்பான சகோதரி மரியாதைக்குரிய பிஜெயின் லாபில் அவர்களேன்னு சொல்லி, நான் என்னுடைய எந்த அளவுக்கு நான் என்ன பணிவாக காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு நான் என்னுடைய பணிவை காட்டி அந்த இடத்துல நான் சொல்கிறேன், நான் ஜமாத்துடைய கருத்தில் தான் இருக்கிறேன், ஜமாத்துடைய நிலைப்பாடு தான் என்னுடைய நிலை. முதல்ல நான் அப்படி சொல்லலை, ஆனால் இப்படி சொல்ல வேண்டிய ஒரு நிலைக்கு நான் தள்ளப்பட்டேன். அப்போ இந்த மாதிரி நான் ஜமாத்துடைய கருத்தில் தான் நான் இருக்கிறேன், எனக்கு இந்த விஷயங்கள் சந்தேகமாக இருக்குது. அது என்னென்ன விஷயங்கள்னு சொன்னால், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு சந்தேகமாக இருக்குது, இதுக்கு எனக்கு விளக்கம் தெரியாமல் ஆயிடுச்சு, இதுக்கு நான் உங்கள்கிட்ட விளக்கம் கேட்குறது போல் இந்த மாதிரியான முறையில் பிரச்சனைகள்லாம் நடந்து போச்சு அப்படிங்கிற முறையில் ஒரு சமாதானங்கிற அடிப்படையில் ரொம்ப இறங்கி இப்படி என்னுடைய கருத்துக்களை நான் தெரிவித்து, என்னை தயவு செஞ்சு ஜும்மாவுக்கு போடுங்க, அது ரொம்ப என்னுடைய மனநிலையை பாதிக்குது, எனக்கு ரொம்ப கவலையாக இருக்கிறது அப்படிங்கிறத நான் அவங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். அப்போ இந்த மெயில் போனோனையுமே உடனே எனக்கு எம்ஏ சுலைமான் அவங்க ரிப்ளை பண்ணுறாங்க, நீங்கள் இனிமேல் ஜும்மாவுக்கு போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அன்றைய நேரத்தில் அது எனக்கு பெரிய ஒரு மருந்தாக இருந்துச்சு. பல ஜும்மாக்கள் நான் போடப்படாமல் நிறுத்தப்பட்டு அந்த நேரத்தில் திடீர்னு ஒரு ஜும்மாவுக்கு போகிறதுக்கு எனக்கு கிடைக்கும்போது அது அளவில்லாத ஒரு மகிழ்ச்சியாகவும் ஒரு சந்தோஷமாகவும் இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினேன். அப்போ அந்த மாதிரி நான் அடுத்தடுத்து ஜும்மாவுக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் நான் எனக்கு என்னென்ன சந்தேகங்கள் இருக்குதுன்னு சொன்னேனோ அந்த சந்தேகங்களுக்கு நேரடியாக கேட்கணும்னு சொன்னால் மறுபடியும் மெயிலுக்கு போக வேண்டி இருக்குது. அதனால் நான் அந்த மெயிலில் எப்படி கோட் பண்ணேன்னு சொன்னால், இது சம்பந்தமாக எம்ஏ சுலைமானிடம் ஃபோனின் மூலம் தெரிவித்தாலே போதும் அப்படின்னு நான் சொன்னேன். எம்ஏ சுலைமான் அவங்களும் ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி ஒரே ஒரு ஹதீஸுக்கு மட்டும் விளக்கம் சொன்னாங்க, சிஹருடைய ஹதீஸ் அல்ல. நான் அந்த மசூராவில் ஒரு ஆய்வாளர் ஆய்வு செய்கிறார், முயற்சி செய்கிறார், சரியாக ஆய்வு செய்தால் 2 கூலி, தப்பாக ஆய்வு செய்தால் 1 கூலிங்கிற ஹதீஸை சொன்னி, அதனால் ஹதீஸை மறுக்கிற விஷயத்தில் ஒரு ஆளுக்கு சரியாக படுது, ஒரு ஆளுக்கு தப்பாக படுது, அந்த ஹதீஸை புரியறதுல பிரச்சனைன்னு சொன்னால் அல்லாஹ் சரியாக இருந்தால் அவங்களுக்கு 1 கூலி தருவாங்க, 2 கூலி தருவாங்க. அந்த ஹதீஸை சொன்னேன். அப்போ அந்த ஹதீஸை இப்படி சொல்லக்கூடாது, இந்த இடத்துல சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அதுக்கு ஒரு விளக்கம் சொன்னாங்க. ஆனால் மற்ற சிஹர் தொடர்பாக நான் சொன்ன எந்த விளக்கத்துக்கும் இது அடுத்த எடிஷன் பிஜே தர்ஜுமா வரும், அந்த எடிஷனில் இதுக்குரிய விளக்கங்கள்லாம் உங்களுக்கு தரப்படும். ஏன்னா நான் கேள்வி கேட்டது இதுக்குரிய விளக்கத்தை நான் பிஜே தர்ஜுமாவில் பார்த்தேன், இல்லை அதனால் எனக்கு விளக்கம் கொடுங்க அப்படி தான் கேட்டிருந்தேன். அப்போ அவங்க சொன்ன பதில் என்னன்னா, அடுத்த எடிஷனில் இதுக்குரிய விளக்கங்கள்லாம் வரும், அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. ஆனால் உண்மையிலே பாருங்கள், இந்த பதில் என்னுடைய சந்தேகங்களை நிவர்த்தி செய்ய போதுமானதாக இருக்குமா? போதுமானதாக இல்லை. ஏன்னா அந்த மாதிரி ஒரு நிலையில் இருக்கும்போது அப்பையும் மனசில் என்னடா இப்போ 2 ஒரு நிலைக்கு நான் தள்ளப்பட்டுட்டேன். அவங்க கருத்தையும் ஏற்றுக்கிட்டால் தான் நாங்கள் தாயாக இருக்க முடியும், என் மேலே நடவடிக்கை இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு நான் வந்துட்டேன். மனசுலேயும் நெருடல் இருக்குது, சந்தேகங்கள் இருக்குது. இப்போ இந்த நிலையில் எனக்கு ஜும்மாவுக்கு அனுமதி வழங்கப்பட்டாலும், ஆனால் பொதுக்கூட்டங்கள், ஏன்னா நான் உங்கள் கருத்தை ஏற்றுக்கிட்டேன்னு நான் சொன்ன பிறகும் எனக்கு ஜும்மாவை செய்கிறதுக்கு மட்டும்தான் அனுமதி வழங்கப்பட்டுச்சு. ஆனால் பொதுக்கூட்டங்கள், நிகழ்ச்சிகள், எந்த நிகழ்ச்சிகள் என்னை பயன்படுத்தலை.
கிட்டத்தட்ட ஒரு 3 மாத அளவுக்கு அந்த மறு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. எந்த நிகழ்ச்சிக்கு பயன்படுத்தலை. அந்த ஒரு நேரத்தை நம்ம நன்மையான வழியில் பயன்படுத்திக்கிட்டோம். அது ஒரு தனி விஷயம். அப்போ இந்த 3 மாதம் வந்து எந்த நிகழ்ச்சிக்கும் போடாமல் நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. அதற்கு பிறகு நான் வந்து என்ன செய்கிறேன்னு சொன்னால், எம்ஏ சுலைமான் அவங்கள நானாக தான் தொடர்பு கொள்கிறேன். கேட்குறேன், ஜி எனக்கு வந்து இந்த மாதிரி பயான்களுக்கு எங்கேயுமே போடாமல் இருந்தீங்க, இப்போ இனிமேல் ஏதாவது போடுவீங்களா அப்படின்னு நான் கேட்குறேன். இதெல்லாம் வந்து என்னன்னு சொன்னால், சந்தேகங்கள் மனக்குமுறல்கள் மனசில் இருக்குது. அப்போ சிகிர் விஷயத்தில் இன்னும் தடுமாற்றம் நீங்கலை. ஆனால் இதை நான் வந்து பகிரங்கமாக சொல்லும்போது நடவடிக்கை தொடரக்கூடிய வகையில் இருக்குது. அப்போ ஜமாத்தை விட்டுட்டு போக முடியாது. போகிறதுல எனக்கு பயங்கரமான ஒரு கவலை இருக்குது. அப்போ இதனால் நான் என்ன செய்கிறேன்னா, சந்தேகங்களோடையும் இருக்கிறேன், அதே நேரத்தில் அவங்க கருத்தையும் ஏற்றிருக்கிறேன் அப்படிங்கிறத வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நிலை, எனக்கு ஒரு தடுமாற்றம் அந்த இடத்துல எனக்கு இருக்குது. இந்த மாதிரி ஒரு நிலைக்கு நான் தள்ளப்பட்டேன். அதுதான் விஷயம். நான் ஆரம்பத்தில் இல்லை, நான் தெளிவாக என்னுடைய கருத்தை சொன்னேன். விளக்கங்கள் ஒன்றும் கிடைக்காம ஜமாத்தை விட்டு வெளியே போகக்கூடிய ஒரு நிலை வரும்போது தான் இந்த மாதிரியான ஒரு நிலைக்கு நான் தள்ளப்பட்டேன். அப்போ இப்படி நம்ம இருந்து கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் அப்பையும் மறுபடியும் என்ன செய்வாங்கன்னா, இந்த சிகருடைய நிகழ்ச்சிகளுக்கு நம்மளை போக சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம சொன்னதுனால. அப்போது என்ன செஞ்சாங்க, திருப்பூர் தர்பியா அங்கே போய் நீங்கள் சிகர் சம்மந்தமாக பேசுங்கன்னு சொன்னாங்க. அங்கே நிர்வாகிகள் வந்திருந்தாங்க. அந்த தர்பியாவில் என்ன போட்டதே இவர் மறுபடியும் பேசுகிறாரா என்று அவங்க செக் பண்ணுறதுக்காக தான். அப்போ நாங்கள் போய் என்ன செஞ்சேன், பேசாட்டினா மறுபடியும் நடவடிக்கை எடுப்பாங்க, நம்ம எங்களையும் போட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம அங்கேயும் போய் என்ன செய்கிறோன்னு சொன்னால், அதை வந்து நம்ம சொல்கிறோம். சிகர் சம்பந்தமாக ஜமாத்துடைய நிலைப்பாட்டை நம்ம அங்கேயும் பேசுகிறோம். ஆனால் இது வந்து அந்த இடத்துல அவங்க டெஸ்ட் பண்ணுறாங்கிறக்காக நம்ம சொன்னது. ஆனால் பல நேரங்களில் பல சந்தர்ப்பங்களில் இந்த சந்தேகங்களுக்கெல்லாம் விளக்கம் கிடைக்காத காரணத்தால் என்னன்னா இந்த நிகழ்ச்சிகள்லாம் வரும். அப்போ நான் என்ன செய்வேன்னா, வேறு காரணங்களை சொல்லி அந்த நிகழ்ச்சிகளை தவிர்க்க பார்ப்பேன். ஏன்னா பகிரங்கமாக நான் சிகரை பற்றி பேச மாட்டேன்னு சொல்ல முடியாது. என் மேலே சந்தேகங்கள் அதெல்லாம் வந்துடுச்சு. அது மாதிரி சில ஊர்களில் கூட என்கிட்ட கேட்டாங்க, நீங்கள் தான் வந்து சிகரை பற்றி பேசணும் வாங்கன்னு சொல்லி தஞ்சாவூர் ஏதோ நாகூரில் கேட்டாங்க. இல்லைஞ்சி எனக்கு பதில் மாதிரி நான் இப்படிலாம் நான் சொன்னேன் அந்த சாகர்கள்ட்ட. மாதிரி நான் எனக்கு பதில் சொல்ல முடியலை, பல விஷயங்களுக்கு எனக்கு விளக்கம் தெரியலை, அதனால் தயவு செஞ்சு என்னை கூப்பிடாதீங்க, வேறு யாராவது இருக்கிறாங்க நல்ல விளக்கம் சொல்கிறவங்க, அவங்கள கூப்பிடுங்க அப்படின்னு அந்த சகோதரர்கள்ட்ட நான் சொல்லுவேன், தனிப்பட்ட முறையில் ஃபோன் போட்டு. அப்போ அவங்க என்ன செய்வாங்க, இல்லை நீங்கள் எப்படி சொல்கிறீங்க, வாங்க அதெல்லாம் விளக்கம் சொல்லுவீங்க அப்படின்ற ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. அப்போ அந்த நேரத்தில் கூட அந்த சகோதரர்கள்ட்ட அல்லாவுக்காக நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன், நீங்கள் வந்து பார்த்து நடந்துக்கோங்கன்னு சொல்லி, இந்த மாதிரி முஸ்ரிக்குன்னு சொல்கிற விஷயத்தில் எனக்கு பயங்கர ஒரு சங்கடம் இருக்குது, அதில் வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு கவலை இருக்குது, அதனால் வந்து தயவு செஞ்சு இந்த நிகழ்ச்சிக்கு என்னை கூப்பிடாதீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்போ அவங்களும் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், சரின்னு சொல்லி நம்மளை தவிர்த்துக்கிடுவாங்க. அதே நேரத்தில் தௌஹீத் ஜமாத்தில் மேலேயும் சொல்லிடாதீங்க, சொன்னால் நடவடிக்கை எடுத்துருவாங்க அப்படிங்கிறதையும் நான் சொன்னோன்னையும் இந்த மாதிரி எல்லாம் முடிஞ்சளவு எப்படி தவிர்க்க முடியுமோ அப்போலாம் நம்ம தவிர்த்து வந்தோம். சில நேரங்களில் சொல்ல வேண்டிய கட்டம் அப்படின்னு வரும்போது அந்த கருத்துக்கள் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு நிலை வந்துச்சு. இந்த நிலையில் தான் நம்மளை வந்து சவுதிக்கு போடுறாங்க. சவுதிக்கு நம்ம போகிறோம், அங்கேயும் வந்து நம்ம பயான்களை பண்ணுறோம், பயான்களை பண்ணிவிட்டு நம்ம ஊருக்கு வர்றோம். இப்போ சகோதரர்கள் என்ன பிரச்சனைன்னு சொன்னால், இப்படி வந்து ஒரு கவலையோடையும் சந்தேகங்களோடையும் மனசில் உள்ள அந்த குமுறல்களோடையும் விளக்கம் கிடைக்காமல் இருக்கிறதோடையும், அதே நேரத்தில் நம்ம இவ்வளோ சந்தேகங்களோடு இந்த கருத்துக்களை சொல்ல வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு இருப்பதோடையும், இந்த ஜமாத்தை இதை விட்டுட்டு போக முடியாதுங்கிற ஒரு பயத்திலையும் இப்படி நம்ம இருந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் சில ஹதீஸ்களை சகோதரர் பிஜே அவர்கள் புதுசாக மறுக்க ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னு சொன்னால், அந்த ஹுசைமா ரலியல்லாஹு அவங்க தொடர்பாக ரசூல் அவருடைய சாட்சியை இருவேருடைய சாட்சியாக ஆக்கினார்கள்னு வரக்கூடிய சஹீஹான ஹதீஸ், ஆதாரபூர்வமான ஹதீஸ், அறிவிப்பாளத்தில் எந்த குறையும் இல்லை, கருத்தில் எந்த கோளாறும் இல்லை. அப்போ இப்படிப்பட்ட ஹதீஸ் என்ன செய்கிறாங்கன்னா, திடீர்னு அவங்களுடைய ஆன்லைனில் இது குரானுக்கு முரண்படுது, பச்சை பொய்யர்கள் இதை இட்டுக்கட்டி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சில விளக்கங்களை எழுதி அதை மறுக்கிறாங்க. இதை படித்த உடனே நான் தான் என்ன பண்ணேன்னு சொன்னால், அவர்களுக்கு நான் மெயில் போடுறேன், இந்த ஹதீஸை நீங்கள் மறுத்துட்டீங்க, இந்த ஹதீஸை மறுக்க தேவையே இல்லை, நீங்கள் இதுக்கு எழுதின காரணங்கள்லாம் தப்பான காரணங்களாக இருக்குது, அதனால் வந்து இந்த ஹதீஸை மறுக்காதீங்க அப்படின்ட்டு சொல்லி நான் அவருக்கு அதில் வந்து இதையும் குறிப்பிட்டிருந்தேன், ஹதீஸை மறுக்கிறதுக்கு முன்னாடி மற்ற எல்லார்ட்டையும் ஆலோசனை பண்ணுங்கள்,
என்கிட்ட மட்டும் ஆலோசனை பண்ணுங்கன்னு சொல்லலைண்ணா, மற்ற எல்லா பேர்ட்டையும் நீங்கள் ஆலோசனை பண்ணுங்கள், ஆலோசனை பண்ணுறது நல்லது அப்படிங்கிறத வந்து அந்த மெயிலில் நான் அவருக்கு தெரிவிக்கிறேன். அப்போ அவர் எனக்கு என்ன பதில் கொடுக்குறாருன்னா, நான் அதில் சொன்ன விளக்கங்கள்லாம் தப்பு, நீங்கள் இந்த ஹதீஸை வந்து தப்பாக விளங்குறீங்கன்னு சொல்லி அதுக்கு அவர் நீண்ட விளக்கம் கொடுக்குறார். அப்போ இந்த ஹதீஸை மறுக்கிறதுக்கு முன்னாடி மற்ற எல்லார்ட்டையும் ஆலோசனை பண்ணுங்கன்னு சொன்னேனே, அதுக்கும் அவர் பதில் சொல்கிறார். அவர் சொல்லக்கூடிய பதிலை வந்து நீங்கள் நியாய உணர்வோடு சிந்திச்சு பார்க்கணும். என்ன பதில் அவங்க சொன்னாங்கன்னா, அதாவது மற்ற யார்ட்டையும் நான் இந்த ஹதீஸ் குறித்து நான் விளக்கம் கேட்கலை. ஏன் கேட்கலைன்னா, விளக்கம் கேட்பதற்கு இது கடுகளவும் தகுதி இல்லாத ஹதீஸாக நான் இதை கருதுகிறேன். மேலும் அவர் சொன்னது, இந்த மாதிரி ஹதீஸை இப்படி புரிபவர்கள் ஜமாத்தில் இருப்பது எனக்கு தெரியாது. நான் வந்து அந்த ஹதீஸை புரிஞ்சு அவருக்கு சொன்னேன் இல்லையா, அதுக்கு அவர் விளக்கம் சொல்கிறாரு, இந்த ஹதீஸை இப்படி புரிகிறவங்க ஜமாத்தில் இருப்பாங்களா என்பது எனக்கு தெரியாத காரணத்தினால நான் யார்ட்டையும் கருத்து கேட்கலை அப்படின்ட்டு சொன்னார். அப்போ இந்த விளக்கத்தை கேட்டோன்னு நமக்கு ரொம்ப கவலையாக இருந்துச்சு. என்னடா இந்த மாதிரி நம்ம விளக்கம் சொன்னதுனால இப்படி புரிகிறவங்க ஜமாத்தில் இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பதில் வருது. இன்னொன்று வந்து நான் இனிமேலாவது நான் எல்லார்ட்டையும் கருத்து கேட்குறேன் அப்படிங்கிற ஒரு பதில் வந்திருந்தால் ரொம்ப ஆறுதலாக இருந்திருக்கும். ஆனால் அந்த மாதிரியான பதில் வரலை. அப்போ நான் என்ன செஞ்சேன், அவர் சொன்ன அந்த விளக்கத்துக்கும் நான் மறுபடியும் பதில் சொன்னேன். எந்த விளக்கம்? நான் சொன்ன விளக்கத்துக்கு அவர் மறுப்பு சொன்னார் இல்லையா, அந்த விளக்கத்துக்கு ஒரு நீண்ட விளக்கத்தை நான் அவருக்கு சொன்னேன். இல்லை, நீங்கள் மறுத்தது தப்பு தான் அப்படிங்கிறத நான் விளக்குனேன். அப்படி விளக்கிட்டு இருக்கும்போது மற்ற எம்ஏ சுலைமான் இவங்களும் கருத்து சொல்கிறாங்க. அவங்க கருத்தை நான் மறுக்கிறேன். நீங்கள் சொல்கிறதும் தப்பு அப்படின்னு சொல்லி மறுக்கிறேன். இந்த கருத்து மாற்றங்கள் எல்லாமே வந்து மெயிலில் தான் நடந்து கொண்டு இருக்கிறது. அப்போ இப்படிலாம் நடந்து கொண்டு இருக்கிற நேரத்தில் கடைசியாக சகோதரர் சையத் இப்ராஹிம் அவர்கள் மெயிலில் என்ன செய்கிறாங்கன்னா, கொஞ்சம் கடுமையாக வார்த்தைகள்லாம் கடுமையாக போட்டு, நீங்கள் ஏற்கனவே சிறு விஷயத்தில் அப்படி குழம்புனீங்களா, இப்படி குழம்புனீங்களா அப்படின்னு சொல்லி, அதாவது அதை பார்க்கும்போது ஆஹா ஏற்கனவே நடவடிக்கை எடுத்தாங்களே, இப்போ மறுபடியும் நடவடிக்கை எடுத்துருவாங்களோ என்ற பயத்தை நமக்கு ஏற்படுத்துகிற வகையில் அவருடைய விளக்கங்கள் இருந்துச்சு. இன்னும் அந்த விளக்கங்கள் பார்த்திங்கன்னா ஏற்கனவே எல்கேஜியிலேருந்து ஆரம்பிச்சிருந்தார். அப்போ இதெல்லாம் நான் சொன்னதை வேறு மாதிரி விளங்கிக்கிட்டு அவர் பதில் சொல்லக்கூடிய ஒரு நிலை இருந்துச்சு. அப்போ நான் பார்த்தேன், சரி இதுவுமே வந்து தொடர்றது நல்லது இல்லைன்னு சொல்லி நான் மெயிலில் வந்து இது சம்மந்தமாக இனிமேல் விளக்கம் தர மாட்டேன், நீங்கள் சொன்ன விளக்கங்கள்லாம் தப்பாக தான் இருக்குது, அதனால் இதோடு நிறுத்திக்கிறேன், இது மெயிலில் பேசி முடிவடைகிற பிரச்சனை இல்லைங்கிறத நான் சொல்லி அதோடு அந்த பிரச்சனை முடிஞ்சு. சரியா? இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் நான் என்ன செய்கிறேன், சவுதிக்கு போகிறேன். சவுதிக்கு நான் போகிறேன். சவுதியில் இருக்கும்போது இந்த விஷயங்கள் நடக்குது. இந்த மெயில் பரிமாற்றங்கள்லாம் நான் சவுதி பிரயாணத்தில் இருக்கும்போது நடக்குது. அதுக்கப்புறம் நான் சவுதியில் உம்ரா எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஊருக்கு திரும்புகிறேன். இப்படி ஊருக்கு திரும்பக்கூடிய நேரத்தில் பார்த்தா ஊருக்கு வந்தோன்னு ஒரு அதிர்ச்சியான தகவல் என்ன, நான் சவுதியில் கடைசியாக ஊருக்கு திரும்பி கொண்டிருக்கிற நேரத்தில் அதிராம்பட்டினத்தில் விவாதம் நடக்குது. அப்போ ஊருக்கு வந்தோடனே விவாதம் முடிஞ்சு வந்த சகோதரர்கள் என்னை பார்த்தோன்னையும் வந்து சொன்னாங்க, இன்னும் சில ஹதீஸுகளை வந்து நான் மறுத்துட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எனக்கு பெரிய அதிர்ச்சியாக இருந்துச்சு. என்னடா நம்ம தான் எவ்வளவு கெஞ்சி இருக்கிறோம், இனிமேலாவது ஹதீஸை மறுக்கணும்னா மற்ற எல்லோர்ட்டையும் ஆலோசனை பண்ணுங்கள். ஏன்னா சகோதரர் பிஜே அவங்க மறுத்துட்டாங்கன்னா அடுத்து அந்த ஹதீஸை வந்து மறுக்கணுங்கிற சிந்தனை நம்ம இடத்துல வந்துடும். அப்படி வரக்கூடாது, மறுக்கணும். ஏன்னா மறுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம யோசிச்சோம்னா அந்த ஹதீஸை எப்படி விளங்குறது, ஏற்றுக்கிறணுங்கிற அந்த சிந்தனையிலே நம்ம யோசிப்போம். அப்போ இதை வந்து நம்ம அனுபவபூர்வமாகவும் பார்த்தோம். அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம இந்த கருத்துக்களை வச்சோம். அப்போ இந்த மாதிரி 2 ஹதீஸை மறுத்தோனையுமே வந்து எனக்கு ரொம்ப சங்கடமாக போயிடுச்சு. அதுலேயும் குறிப்பாக பிலால் ரலியல்லாஹு அவர்கள் தொடர்பாக அவங்க மறுத்த ஹதீஸ் வந்து முற்றிலும் எந்த வகையிலும் ஏற்றுக்கிற முடியாது. அது சொல்லக்கூடிய காரணம் நபியுடைய நாணயத்துக்கு இல்லை, நபி வந்து ஒரு கடன் வாங்கிட்டு தப்பி ஓட வழிவகுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி பொய்யான முறை தப்பான முறையில் சித்தரிக்கிறாங்க. ஹதீஸை வந்து என்ன இருக்குதோ அது இல்லாமல் வேறு மாதிரி விளங்குறாங்க. அப்போ இந்த மாதிரி வந்து அந்த பிலாலுடைய ஹதீஸு மாடு பேசுச்சுன்னு ஒரு புகாரியில் மாடு வந்து பேசுச்சு, ஓனாய் வந்து பேசுச்சு. அது மாடு வந்து நாங்கள் மாட்டு மேலே ஒருத்தன் ஏறி உட்காரும்போது இழுத்துட்டு வந்தவன் ஏறி உட்காரும்போது நான் இதுக்காக படைக்கலை, உழுவதற்காக தான் நாங்கள் படைக்கப்பட்டோம் அப்படின்னு மாடு சொல்லும். அப்போ அந்த ஹதீஸையும் அது அறிவாத்துறது சரியாக இருக்குது. அப்போ அந்த ஹதீஸை என்ன செய்கிறாங்க, விவாதத்தில் மறுக்கிறாங்க. அப்போ எனக்கு வந்து ரொம்ப மனக்கவலையாக போச்சு, இன்னும் ரொம்ப எனக்கு வேதனையாகவும் போயிடுச்சு. என்னடா இது நம்ம இந்த மாதிரி மறுக்கிறாங்களே. அந்த ஹதீஸ் பார்த்திங்கன்னா மறுக்கக்கூடிய ஒரு ஹதீஸாகவும் இல்லை, அது சரியான அடிப்படையில் விளங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. அப்போது எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது, வேதனையாக இருக்குது. இப்படி நாளுக்கு நாள்
ஹதீஸ்கள் மறுக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது. இப்போ நம்ம இப்படி மறுக்கப்படும் போது நம்ம வெளியில் போகிறோம், அந்த மாட்டு ஹதீஸை பற்றி என்ன சொல்கிறீங்க அப்படின்னு யாராவது கேள்வி கேட்டால் நம்ம என்ன சொல்ல முடியும்? அந்த ஹதீஸெல்லாம் வந்து ஏற்றுக்கிறேன்னு நான் சொல்ல முடியுமா? சொன்னால் பிரச்சனை வரும். அப்போ இங்கே இந்த நேரத்தில் பிலாலுடைய ஹதீஸை நீ என்ன சொல்கிறீங்க யாராவது கேள்வி கேட்டால் என்ன சொல்ல வரணும்? ஆமாம், அந்த ஹதீஸ் வந்து ஏற்றுக்கிற முடியாதுன்னு சொன்னால் தான் ஜமாத்தில் பிரச்சனை இல்லாமல் இருக்க முடியும். இல்லை அந்த ஹதீஸை வந்து ஏற்றுக்கிறணும் அப்படின்ட்டு சொன்னோம்னா பிரச்சனைகள் தான். அப்போ இது வந்து என்னடா செய்கிறது அப்படிங்கிற ஒரு கவலை மென்மேலும் வருது. நம்மளும் இப்படி வந்து ஒரு தப்புன்னு தெரியுது, ஆனால் நம்ம அதை சொல்லிக்கிட்டு இருக்கிறோமே, ஜமாத்தை விட்டு போகக்கூடாதுன்னு நினைக்கிறோம், இவங்களுக்கு நம்ம விஷயத்தை சொல்லணும்னு நினைக்கிறோம், அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணங்கள் வருது. இப்போ வந்து மறுபடியும் ஒரு நடவடிக்கையை தாங்குகிற மன வலிமை எனக்கு இல்லை. ஒரு நீண்ட காலம் இவ்வளவு காலம் நம்ம எடுத்துருக்கக்கூடாது, ஆனால் எடுத்தோம். நம்ம சாதாரணமாக அவசரப்பட்டு வெளியே வரலை, அந்த அளவுக்கு நம்ம பொறுமையாக தான் இருந்தோம். இந்த நவம்பர் மாதம் 4ஆம் தேதி நான் மேலப்பாளையத்தில் என் வீடு பொருள்கள்லாம் அங்கே தான் இருக்குது. ஆனால் நான் வந்து இந்த மாதிரி ஒரு முடிவெடுக்கணுங்கிற ஒரு மனநிலைக்கு வந்துட்டதுனால என் மனைவி என் பிள்ளைகள் எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு நான் விருதுநகருக்கு இந்த மாதம் நவம்பர் மாதம் 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நான் வந்து விருதுநகருக்கு போயிட்டேன். அப்போ போகும்போது லுஹாலிம்சா ஃபோன் பண்ணி கேட்குறார், எங்கே இருக்கப்பா அப்படின்னு கேட்குறார். இல்லை ஜி, நான் விருதுநகர்லாம் இருக்கிறேன், என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது நான் சொல்கிறேன், இல்லை ஜி, நான் ஜமாத்தை விட்டு போக போகிறேன், இனிமேல் நான் சிஹர் பற்றி என்னுடைய நிலைப்பாடு என்னவோ அதை நான் பகிரங்கமாக அறிவிக்க போகிறேன், ஹதீஸ்கள் விஷயமாக வந்து ஆலோசனை செய்யப்படாமல் மறுக்கப்படுது, அதை என்னால் ஜீரணிக்கவும் முடியலை, அதனால் என்னுடைய நிலையை நான் வந்து பகிரங்கமாக சொல்ல போகிறேன் அப்படின்ட்டு சொன்னோன்னையுமே வந்து அவங்க பேசுனாங்க. இந்த மாதிரி அப்படியா, சரி தொழுகைக்கு நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்லி அவங்க ஃபோனை வச்சுட்டாங்க. அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு நான் ஜமாத்தை விட்டு போக போகிறேங்கிறது தெரிஞ்சிருச்சு. அவர் மட்டும் போல, இப்படி லுஹாலிம்சா பெண்ணோனையும் மற்ற ஜமாத்துடைய மற்ற சகோதரர்களும் அப்துல் நாசர் அவர்களும் நமக்கு ஃபோன் போட்டு என்ன போகிறீங்க, ஏன் இப்படி செய்கிறீங்க, அவசரப்படுறீங்க அப்படிலாம் சொன்னாங்க. இல்லை ஜி, நான் வந்து ரொம்ப பொறுத்துட்டேன், இனியும் வந்து நம்ம பொறுக்க முடியாது, அதனால் என்னுடைய நிலையை வந்து நான் தெரிவிக்கலான்னு தான் நான் உறுதியாக இருக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டேன். அப்போது இது வந்து நைட்டு 7 மணிக்கு செவ்வாய்க்கிழமை நைட்டு 7 மணிக்கு இந்த விஷயங்கள்லாம் வெளியில் வந்துக்கிட்டு இருக்குது. தலைமைக்கும் போயிடுச்சு விஷயம். லுஹாலிம்சாவுக்கு போயிடுச்சுன்னா கண்டிப்பாக அவங்க தலைமைக்கு சொல்லிடுவாங்க. பிஜேக்கும் போயிடுச்சு. அப்போ பிஜேக்கு போயிடுச்சுங்கிற தகவல் எனக்கு எப்போ வருதுன்னா, நைட்டு 10 மணிக்கு மேலே இலங்கையிலேருந்து சில சகோதரர்கள் ஃபோன் பண்ணுறாங்க. அந்த மாதிரி வந்து உங்களை பற்றி ஒரு செய்தி வந்திருக்கு ஜி, அது உண்மையா அப்படின்னு கேட்டாங்க. என்ன செய்தி வந்திருக்கு? அதாவது நீங்கள் ஜமாத்தை விட்டு போகிற மாதிரி பிஜே அவங்க வந்து நிர்வாக மட்டத்தில் உள்ளவங்களுக்கு மட்டும், மக்களுக்கு அறிவிக்காமல் நிர்வாக மட்டத்தில் உள்ளவங்களுக்கு மட்டும் நீங்கள் ஜமாத்தை விட்டு போகிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்களே, அது என்னங்க ஜின்ட்டாங்க. நான் அவங்கள்ட்டையும் சொன்னேன், ஆமாம் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நான் சொன்னேன். அவங்களும் சரி, அவங்க சொல்ல வேண்டிய உபதேசத்தை சொன்னாங்க. நான் வந்து என்னுடைய நிலையில் சொல்லிட்டேன். அப்போ இவ்வளவும் வந்து நைட்டே தெரிஞ்சிருச்சு. தௌஹீத் ஜமாத்து மாநில நிர்வாகிகள் எல்லோருக்கும் நான் ஜமாத்தை விட்டு வெளியே போக போகிறேங்கிறது நைட்டே தெரியும். அப்போது நைட்டு தூங்கிட்டு நான் காலையில் எப்போ தெரிவிக்கிறேன்னு சொன்னால், புதன்கிழமை 5ஆம் தேதி நவம்பர் 5ஆம் தேதி காலையில் வந்து நான் தெரிவிக்கிறேன் ஃபேஸ்புக்கில். இந்த மாதிரி விஷயம் யாரையும் தனிநபரை தாக்காமல், பிஜே அவங்களையும் தாக்காமல் கருத்தை மட்டும் விமர்சிச்சு, பிஜே இப்படி சொன்னார், அது வந்து தவறான கருத்து, ஒட்டுமொத்த மூமீன்களையும் முஷ்ரிக்காக்கக்கூடிய மோசமான கருத்து அப்படிங்கிற அந்த விவரத்தை எழுதி, இந்த கருத்தில் எனக்கு உடன்பாடு இல்லை, இது சம்மந்தமாக நான் முன்னாடி புத்தகம் எழுதியிருந்தேன், அன்னைக்கு அந்த புத்தகம் எழுதும்போது பிஜே அவர்கள் சொன்னது சரின்னு எனக்கு பட்டுச்சு, அதை நம்பி நான் வந்து அந்த புத்தகத்தை எழுதினேன், அது சம்மந்தமாக பேசினேன், இனி இந்த புத்தகத்துக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி நான் இதை ஜமாத்திலேருந்து எதையும் சொல்கிறேன். ஜமாத்திலேருந்து என்னால் இதை விலைக்கு சொல்ல முடியலை, பல மாதங்கள் உருண்டோடிடுச்சு, பல முயற்சிகள் செஞ்சும் பயனில்லை, அதனால் வெளியிலிருந்து சொல்கிறது தான் நல்லது அப்படின்னு நான் அறிவிச்சிட்டேன்.